இப்போ அவனிடத்துல கேட்டது என்ன அப்படின்னா, நீ சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் ஜெயிலுக்கு எனக்கு அனுப்பு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எனக்கு அனுப்புனெல்லாம் கேட்கல. என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி சிறைச்சாலையில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ரொம்ப நல்ல பையன், அந்த இடத்திற்கு அவன் வர்றதுக்கு எந்த தப்புமே பண்ணல, நான் ஒரு நிரபராதின்றதை சொல்லுன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை என்ன பண்ணிட்டானாமா, மறந்துட்டான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம யாருக்கு உதவி செய்தாலும் அந்த உதவி நமக்கு திருப்ப கிடைக்கும், அவன் நாளைக்கு நமக்கு உதவியா இருப்பான் அப்படின்னு நினைச்சு தயவு செய்து நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உதவியை நீங்கள் செய்யுங்கள், அது கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அதற்கு வைத்திருக்கிறார். அதற்கு எதிர்பார்த்து மட்டும் செய்யாதீங்க. அதனுடைய பலனை மனிதர்கள் மறந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டவர் அதற்கு ஒரு பெரிய பலனை